ஆருத்ரா தரிசனத்தின் ஒரு கதையை கேட்டோம். இப்போ இன்னொரு கதையும் கேட்கலாம் வாங்க. தாருகாவனத்து முனிவர்கள் எல்லாரும் சிவபெருமானை நிந்தித்து ஒரு பெரும் வேள்வி நடத்துறாங்க. அங்க சிவபெருமான் பிட்சாடனராக வேடம் கொண்டு முனிவர்களுடைய இல்லத்துக்கு போய் பிட்சை கேட்கிறார். அப்போ முனிவர்களின் பத்தினிகள் அந்த பிட்சாடனரை பார்த்து மயங்கி அவர் பின்னாடியே போயிடுறாங்க. இதனால கோபம் கொண்ட முனிவர்கள் தங்களுடைய வேள்வியிலிருந்து முயலகன், உடுக்கை, மான், தீப்பிழம்பு, புலி அதெல்லாம் உருவாக்கி சுவாமி மேலே ஏவிடுறாங்க. இதெல்லாம் சிவபெருமான் தனக்குள்ளே ஆட்கொண்டு விட்டுக்கிறார். அதாவது புலியை அழித்து அதனுடைய தோலை தானே போட்டுக்கிறாரு. உடுக்கையை, மானை எல்லாத்தையுமே தன்னுடைய ஆயுதங்களாக எல்லாத்தையும் தாங்கிட்டே வச்சுக்கிறாரு. கடைசியாக முயலகன் மீது வலது காலை வச்சு இடது காலை தூக்கி நடனம் ஆடுறாரு. அப்போ தான் முனிவர்களுக்கு சுவாமியோட அற்புதம் புரிஞ்சு மன்னிப்பு கேட்குறாங்க. இப்படி தான் ஆருத்ரா தரிசனம் உருவாச்சுன்னு இன்னொரு கதையும் சொல்லப்படுது.